தேவனுடைய கோபத்துக்கு காரணம் என்ன? நாம கோபப்படுத்தினதுதான் காரணம். கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டது, அடையாளத்தை மாற்றினது, கர்த்தர் நன்மையும் செய்யல தீமையும் செய்யல என்று இருதயத்திலே சொல்லிக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது என்று 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியே ஏன் அவர் இவ்வளவு கோபப்படுகிறார் நம்மேல் என்றால், அவர் வைத்த அன்பு உண்மையான அன்பு. உண்மையான அன்பு அவர் வச்சதுனால அவரால் தாங்க முடியாம அவர் என்ன பண்றார்னா கோபப்படுகிறார். அதைதான் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு காரியம் நம்மால் கண்டு கொள்ள முடியும். தேவன் என்ன செய்கிறார் என்றால் தருணம் தருகிறார். தேவன் தருகிற கிருபையை, ஆமென், தேவன் தருகிற தருணமாய் பார்க்க பழக வேண்டும். 3 மணி நேரம் எழுதுகிற எக்ஸாம், 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது, இன்னும் 2 கொஸ்டின் எழுதுனா ஐயோ நல்லா இருக்குமே, டைம் போச்சே நினைக்கும் போது எக்ஸாமினர் சொல்றாங்க ஒரு 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க என்று. அந்த 15 மினிட்ஸ் தான் கிரேஸ் பீரியட். எதற்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? நீ 3 மணிக்கு வேஸ்ட் பண்ணல, இன்னொரு 15 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கல்ல. அந்த 15 மினிட்ஸை யூஸ் பண்ணிக்கோ. நீ வேஸ்ட் பண்ணி எதை எதை விட்டியோ அதை எதை சரி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோ என்று சொல்லி கொடுக்கப்பட்ட தருணம் அது. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை அவர் தந்து ஒவ்வொரு நாளையும் நமக்கு தருகிறது. நாம் நம்முடைய காரியங்களை சரி செய்யவும் திருத்திக் கொள்ளவும் தேவன் தருகிற தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்துகிறவர்கள், போன வாரம் கேட்டோம் எதற்காக அவர் தருணம் தருகிறார். 1, இனி பாவம் செய்யாமல் இருக்க, மனம் திரும்ப, கனி கொடுக்க, தேவ சித்தம் செய்ய. 2 கேள்விகளை கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்த பவுல் கேட்கிறான். 1, நீர் யார்? இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அடுத்த கேள்வி பவுல் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீர் யார் என்ற கேள்விக்கு உடனே பதில். அடுத்த கேள்விக்கு காத்திருக்க வைத்து பதில். நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேன். சில கேள்விக்கு உடனே பதில் வரும், சில கேள்விக்கு உட்கார வச்சுதான் பதில் வரும். சித்தம் இன்னது என்பதை அறிந்த பிறகு பவுல் ஒரு காரியத்தில் தெளிவாயிருந்தார், உறுதியாயிருந்தார். என்னவென்றால், நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறது இல்லை. இந்த கூடாரத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம் என்பதை அறிந்து செயல்படுகிறேன். நான் அடைந்தாயிற்று என்று எண்ணுகிறதில்லை. ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன். தேவனுடைய கிருபையை விருதாவாக்காத வாழ்க்கை என்பது தேவ சித்தம் செய்வதான வாழ்க்கை. அவர்கள் சரியாய் தருணத்தை பயன்படுத்துகிறார்கள். இங்கே செப்பனியாவை கொண்டு கர்த்தர் எழுதும் போது மோவாப் அம்மோன் புத்திரருக்கு செய்தவைகளை குறித்து கர்த்தர் சொல்லி எச்சரிக்கிறார். பாருங்கள், அவர்களிடத்தில் இருந்து என்ன வெளிப்படுத்தப்பட்டது. அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரரின் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களை கேட்டேன்.
ஒரு தேவ பிள்ளையின் இடத்துல எது காணப்படக்கூடாது என்பதில் தேவன் உறுதியாக இருக்கிறார் தெரியுமா? அந்த 2வது அதிகாரத்தை எப்படி தொடங்குகிறார் என்றால், விரும்பப்படாத ஜாதியே. என்ன வார்த்தைங்க இது? என்னால உன்னை விரும்ப முடியல, என்னால உன்னை நேசிக்க முடியல. ஏன் விரும்ப முடியல, நேசிக்க முடியலன்னு உன்கிட்ட என்ன வெளிப்படுகிறது? தூஷணமான வார்த்தை. தூஷணமான வார்த்தை என்பது என்ன தெரியுமா? பிறரை கெடுத்து பேசுவது, பிறருக்கு விரோதமாய் பேசுவது. நம்முடைய பேச்சுகள், ஒரு மனிதன் அதிகம் பாவம் செய்வது முதலாவது நினைவுல, 2வது பார்வையில, 3வது பேச்சுல, 4வது செயலில். விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் அதிகம் பாவம் செய்வது பேச்சுல. சினிமா பார்க்க மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, ஆனா பேச்சு தூஷணமான. ஆண்டவர் சொல்றார், அது எல்லை கடந்து. மோவாப் புத்திரருக்கு இப்படி இருந்துச்சு, அதனால நான் அவர்களை இப்படி செய்வேன். இதெல்லாம் வான் பண்றார் தேவ பிள்ளைக்கு. நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்துக்கு இஸ்ரவேலரை கொண்டு போகும்போது என்ன வான் பண்ணிட்டு போறாருன்னா, அங்க ஆல்ரெடி இன்னொரு ஜனம் இருந்துச்சு. ஆனா அவர்கள் எல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டது. அவர்களால் அனுபவிக்க முடியாம போயிட்டு, இப்ப உன்னை நாங்க கொண்டு போறேன், நீயும் அதே போல செய்து உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமான தேசம் உன்னை கக்கி போடாதபடிக்கு, உன்னை வாந்தி பண்ணி போடாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாய் நட என்று ஆவியானவர் எச்சரிக்கிறதை வேதம் காண்பிக்கிறது. ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாருன்னா, ஆல்ரெடி அந்த இடத்துல சிலர் விழுந்திருக்கிறாங்க, அல்லது துரத்தப்பட்டிருக்கிறார்கள், அல்லது வேறு அறுப்புண்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சங்கீதம் 15 1 2 3 வசனங்களிலே, அந்த வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 15 1 2 3 வசனங்கள். கர்த்தாவே யார்? யார் உம்முடைய கூடாரத்தில் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. அடுத்த வார்த்தை, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அடுத்த வார்த்தை, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் தன் பக்கத்து வீட்டு காரன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இன்னைக்கு பக்கத்து வீட்டு கதை தான் செய்தி இப்பதான் தொடங்கி இருக்கு. இந்த வார்த்தை கவனிச்சுங்களா? யார் உம்முடைய கூடாரத்தில்? ஏங்க பிரசனத்தை ஏன் இன்னைக்கு அனுபவிக்க முடியல? பிரசனத்தில் இருக்கிறோமா? கட்டிடத்துக்குள்ள இருக்கிறோம். பிரசனத்துல தங்க விரும்புகிறவன், பிரசனத்துல வாழ விரும்புகிறவன் பக்கத்து விட்டு பேச்ச எடுக்க மாட்டான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. இந்த பக்கத்து விட்டு பேச்சு நமக்கு என்ன அழகா சொல்றீங்க. சேர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் தான், ஆனா வாயை திறந்தா சாக்கடை. நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த தூஷணமான பேச்சு, பிறரை கெடுத்து பேசுகிற காரியங்கள், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்ச எடுக்காம இருக்கிற. அங்கே ஆல்ரெடி ஏதோ ஒன்று நடக்குது, அந்த பேச்சு ஓடுது. ஆனா இவன் என்ன பண்ண மாட்டான்னா எடுக்க மாட்டான். அது உண்மையா அப்படி பேச்சு இருக்கும், ஆனா இவன் ஏன் எடுக்க மாட்டான்? இவன் மனசுல என்ன இருக்குன்னா, நான் அவருடைய கூடாரத்துல தங்கணும், அவருடைய சமூகத்துல வாசம் பண்ணணும், எனக்கு அது மிஸ் ஆயிடக்கூடாது. இந்த மேட்டர் நான் இன்னொரு ஆளுக்கு கன்வே பண்ணலனாலும் எனக்கு எந்த நஷ்டம் கிடையாது. ஆனா இதை நான் கன்வே பண்றதுனால எனக்கு அவரோடு இருக்கிற அந்த தொடர்பு கட் ஆகுதுன்னா அதனால நஷ்டம் எனக்கு தான். நாவியினால் புறங்கூறாமல். பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம பேசிடுறோம். இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி, நம்மளை தாண்டி பேசிடுறோம். ஆனா உண்மையிலே பிரசன்னத்தில் இருக்கிறவன்
சில காரியங்கள் தாண்டி பேசும்போது நெஞ்சு அடிக்கும். உடனே அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைன்னா ஆண்டவர் எப்போ நம்ம ஆவியோடு என்ன செய்ய மாட்டார்? போராட மாட்டார். அதாவது நம்மை தேவன் தம்முடைய ஜனமாய் தான் பார்க்க விரும்புகிறார். மோவா புத்திரராய் பார்க்க விரும்பவில்லை, அம்மோன் புத்திரராய் பார்க்க விரும்பவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம், அதிலே கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சீயோன் குமாரத்தி இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு 9வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதிய வைக்காதிருந்தார், நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். நம்ம சோதோமை போலாகி கொமோராவுக்கு, அவர் பிடியில மட்டும் நம்ம இல்லைன்னா அப்படி ஆயிருப்போம்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார் பாருங்க. சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இது யாரை பத்தி சொல்றாரு தெரியுமா? அவருடைய ஜனத்தை பார்த்துதான். ஏன் சொல்றாருன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. நான் உன்னை வச்சிருக்கிறது சீயோன் குமாரத்தியா, ஆனா நீ வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர் சத்தியம். ஆமென். நான் சோதோமின் வாழ்க்கை வாழ்ந்து விட்டு நிற்கும் போது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே அவர் கூப்பிட மாட்டார். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, பேய்களை துரத்தினோமே சொல்லும் போது ஆண்டவர் வரம் பெற்ற ஊழியர்களை அப்படியே கூப்பிட்டார். அக்கிரம செய்கைக்காரரே, என்னில் என்ன வாழ்க்கை வெளிப்படுகிறதோ அப்படிதான் அவர் அழைப்பார். ஆண்டவர் வான் பண்றார். இந்த மோவா புத்திரர், இந்த அம்மோன் புத்திரர் எல்லை கடந்து போய் தூஷணம் பேசுறாங்களாம். அது 8 வாசியங்கள் ஒரு விசை கூட. 2வது அதிகாரம் செப்பனியா 8வது வசனம். மோவாப் செய்த நிந்தனையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணம். எல்லையை கடந்து போய் சிலர் வண்டி பிடிச்சு போய் தூஷணம் பேசுவாங்க, அதுக்குன்னே வருவாங்க. இது சிரிப்பதற்கல்ல. இந்த செயல் நம்மில் வெளிப்பட்டால் கர்த்தர் எப்படி பார்ப்பார்னா, நீ அம்மோன் புத்திரனா இருக்கிறியே, மோவா புத்திரனா இருக்கிறியே. நம்ம பேசுறதும் தப்பு, ஒருத்தங்களை பேச விட்டு நம்ம கேட்கிறதும் தப்பு. காரணம், நாம் எதற்காய் அழைக்கப்பட்டவர்? அவருடைய கூடாரத்திலே தங்கி இருக்கும்படி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அந்த பிரசனத்தை நான் இழக்க விரும்பலன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. நீ தேவையில்லாத பேச்சு வீட்டுல எழும்புனா சொல்லுங்க, பக்கத்து வீட்டு பேச்சு இங்க வேண்டாம். புருஷர்களே, உங்க மனைவி கிட்ட பேசுற அளவுக்கு தைரியத்தை ஆண்டவர்ட்ட கேளுங்க. தேவையில்லாத பேச்சு நமக்கு என்ன போச்சு? ஹல்லேலூயா. அதுக்கு மேல சத்தம் போட்ட என்ன சொல்லுங்க, பாஸ்டர்ட்ட சொல்லி கொடுத்துறேன்னு சொல்லுங்க. தேவையில்லாத பேச்சு நமக்கு வேண்டாம். நான் யாரு? சீயோன் குமாரத்தி. நான் தேவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.